ரைட் வணக்கம் பிள்ளைகள். வணக்கம்டா, சைலண்டா இருக்கீங்க. ரைட், அப்ப கவனிங்க பிள்ளைகள். நாங்களும் அன்றைக்கு பார்த்தோம், திருப்பி பார்த்துட்டு இன்றைய பாடத்தை பார்ப்போம். இன்றைய பாடம் முடியுது, கொஞ்சம் தான் கிடக்குது. அன்றைக்கு பார்த்து அவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு திருப்பி பார்ப்போம். ரைட், அப்ப நாங்கள் இந்த பார்த்த விஷயம் வந்து இந்த மின்னல் தாக்கம் பார்த்துனாங்க. அதுல வந்து இந்த மின்னல் என்னென்ன உருவான்னு சொல்லி பார்த்துனாங்க. அதே மாதிரி மின்னலின் வகைகள் பார்த்துனாங்க. 3 வகை மின்னல் பார்த்துனாங்க. ஒன்று முகில் மின்னல், மின்னிறக்க மின்னல், புவி மின்னல் என்று சொல்லி 3 வகையான மின்னல் காணப்படும் பார்த்துனாங்க. முகில் மின்னல், மின்னிறக்க மின்னல், புவி மின்னல் என்று சொல்லி 3 வகையான மின்னல் காணப்படும் சொல்லி அன்றைக்கு ஏற்கனவே பார்த்துனாங்க. முதல் 4 கிளாஸ்ல பார்த்துனாங்க. முகில் மின்னல் என்று சொன்னா ஒரு முகில இருந்து இன்னொரு முகிலுக்கு வாரது முகில் மின்னல். திருப்பி சொல்றேன் பாருங்க, ரிவிஷன் கிளாஸ் மாதிரி பார்த்துட்டு இன்றைய கொஞ்சம் விஷயம் தான். அதே மாதிரி முகில இருந்து பலிக்கு போறது மின்னிறக்க மின்னல். முகில இருந்து புவிக்கு வந்து நேற்றங்கள் பார்த்தா மின்னிறக்க புவி மின்னல் சொல்லி பார்த்தினாங்க. இது முதல் கிளாஸ்ல பார்த்தினாங்க. அடுத்த 2ஆம் கிளாஸ்ல பார்த்தினாங்க இந்த இடி ஓசையை பற்றி பார்த்தினாங்க. இடி என்னண்டு உருவாகுது, சரி இடி என்னண்டு உருவாகுது பார்த்தினாங்க. மற்ற மின்னல் இந்த புவி மின்னல் இந்த வகைகள் பார்த்தினாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், மின்னலின் போது வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வோல்ட், 10 மில்லியன் வோல்ட் மின்னழுத்தம் உருவாண்டு பார்த்தினாங்க. இதன்போது 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாய். 10 மில்லியன் வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும், 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாய் என்று பார்த்தினாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வளியின் வெப்பநிலை வந்து 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்க வெப்பநிலை வந்து தகுதியாக அதிகரிக்க வளி வந்து துரிதமாக விரிவடையும். இப்படி வளி விரிவடைய ஒரு அதிர்வாண்டு ஏற்படும். அந்த அதிர்வு தான் இடியாக சொல்லி நாங்க பார்த்தினாங்க. ரைட், அதே மாதிரி மின்னல் வந்து புவியை வந்தடைகின்ற முறைகள் பார்த்தினாங்க. போன கிளாஸ் 4 வகை பார்த்தினாங்க. மின்னல் புவியை வந்தடைய முறைகள் 4 முறை பார்த்தினாங்க. ரைட், ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேரடி மின்னல் பார்த்தினாங்க. 2வது பக்க பாய்ச்சல் பார்த்தினாங்க. 3வது தொடுகை மின்னல் பார்த்தினாங்க. 4வது படிமுறை மின்னல் பார்த்தினாங்க. 4 வகை பார்த்தினாங்க. நேரடி மின்னல், பக்க பாய்ச்சல், தொடுகை மின்னல், படிமுறை மின்னல் சொல்லி 4 வகை மின்னல் பார்த்தினாங்க. ரைட், அப்ப நேரடி மின்னல் பெரிய ஒரு மரத்தை அல்லது ஒரு கட்டடத்தை அல்லது மனிதனை வந்து நேரடியாக தாக்குற மின்னல் நேரடி மின்னல் சொன்னான். பக்க பாய்ச்சல் சொன்னா ஒரு மரம் அல்லது கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தாக்குன வந்து பக்க பாய்ச்சல் மின்னல் சொன்னான். தொடுகை மின்னல் சொன்னா ஒரு பொருளை நாங்க தொடுறதா விண்டு வாகனங்கள் அல்லது உலோகங்களை அல்லது கம்பி தொடுக்கூடிய தொலைபேசியை பயன்படுத்துறா வந்து மின்னல் தாக்கினா அதை நாங்க தொடுகை மின்னல் சொன்னாங்க. படிமுறை மின்னல் ரெண்டாவது ஒரு கட்டடம் அல்லது உயர்ந்த மரத்தை வந்து தாக்குண்ட மின்னல் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உள்ள மனிதனை விலங்குகின்ற ஒரு பாதத்தினூடாக போய் மற்ற பாதத்தினூடாக வழியை வந்து அது படிமுறை மின்னல் பார்த்துனாங்க. இவ்வளவு விஷயம் நாங்கள் அன்றைக்கு ஏற்கனவே எங்களோட கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரைட், பிள்ளை இவ்வளவு நாங்கள் ஏற்கனவே 2 கிளாஸ்ல படிச்சு முடிச்ச விஷயம். இன்றைக்கு நான் கேள்விகள் கேட்பேன் சொன்னா இன்றைக்கு கொஞ்சம் தான் படிக்க கிடக்கு. இன்றைக்கு மின்னல் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கிற முறைகள்லாம் படிக்க கிடக்கு. அது படிச்சுட்டு நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்னா படிச்சுட்டு வர சொல்லி. ரைட், அப்ப இப்ப பாப்ப நாங்கள் இந்த மின்னல்னால் ஏற்படும் பாதிப்புகளை வந்து என்னட்டு தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் சொல்லி பார்ப்போம்.
பாதிப்புகள் குறைக்கும் முறைகள். நிறைய முறைகள் இருக்கு பாருங்க. ஒன்று நாங்க வீட்டுல செய்ய வேண்டிய வேலையிலப்பா எங்கட வீட்டுல வந்து மின்னலால் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்க என்ன செய்யலாம் கண்டு பார்த்தோம்டா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு மின்சுட்ல வந்து பாத்தீங்கன்னா புவி கம்பின்னு ஒரு கம்பி இது கேள்விப்பட்டிருப்பீங்க. புவி கம்பி அல்லது புவி தொடுப்பு கம்பி, எர்த் வயர். ரைட், பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மஞ்சள் கலந்த நிறம் வயர் ஒன்று இருக்கு. அந்த வயர் எடுத்து பாருங்க, அந்த வயர் அப்படியே நாங்க மின்சூட்ல வந்து அப்படின்னாச்சு அப்படியே வெளியால வந்தாங்கன்னா ஒரு செப்பு கம்பியில வந்து அந்த வயர் இணைச்சு அப்படியே மண்ணுல வந்து நாங்க தாட்டு விடுவோம். அதான் புவி கம்பி. அது என்னது பயன்படுத்தாங்க தாட்டு விட என்ன நன்மை என்றால், ஒன்று இந்த மின்னடையும் போது என்ன செய்வோம் என்றால் அந்த கம்பி என்ன செய்வோம், அந்த உங்களோட வீடு ரிப் வந்து விழும், ரிப் சுவிச்சை சொல்லுவோம். அது என்ன செய்வாங்க, மின்னல் தாக்க அந்த ரிப் விழுந்து செய்யும், மின் வந்து துண்டிக்கப்படும். அதே மாதிரி வீட்டுல ஏதாவது கரண்ட் வந்து சோட் அடிச்சு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தாலும் என்ன செய்யும், அந்த சுவிட்ச் வந்து விடும். அதுக்கு இதான் முக்கியமான காரணமா இருப்பேன். இந்த புவி கம்பி வந்து தொடுக்க பிரச்சனை இருந்தால் அந்த ரிப் விழாது சாரி, ஏதாவது கரண்ட் அடிச்சா அல்லது மின்னல் தாக்கினா அந்த ரிப் வந்து விழாம என்ன செய்வேன், மின் சுற்றுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தும். ரைட், அப்ப இந்த புவி கம்பி நாங்க என்ன செய்யணும், நன்றாக சீராக தொடுக்கப்பட்டிருக்கோம். சிறப்பாக நன்றாக செய்யணும். புவி கம்பி வந்து நன்றாக தொடுத்தது செய்யப்பட்டிருக்கணும். மண்ணோட வந்து நன்றாக புவியில வந்து நன்றாக என்ன செய்யணும், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பத்துல இந்த மின் உபகரணங்கள் இருக்குதான், மின் உபகரணங்கள் நாங்க என்ன செய்வோம், அந்த பிளாக்ல வந்து நாங்க செடி வச்சுக்க கூடாது. சில இடங்களை பாத்தீங்கன்னா நிறையமாக விடுவாங்க. அப்ப இந்த சுவிட்சில் வந்து என்ன செய்யும், அப்படியே பிளாக்லயே செடின வழியே இருக்கு. மின்னல் ஏற்படையாக்க அந்த பிளாக்ல வந்து செருக்கப்பட்டு இருந்தால் என்ன செஞ்சவங்க செருக்கப்பட்டு இருந்தா என்ன செய்வாங்க, மின்னல் வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிறது. அதான் என்ன செய்யும், மின் உபகரணம் வந்ததால பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன செய்வோம், மின்னல் தாக்கி நாங்க என்ன செய்வோம், அந்த பிளாக் வந்து நாங்க என்ன செய்வோம், செருக்கை வந்து நாங்க என்ன செய்வோம், பிளாக்ல இருந்து அகற்றி விட வேண்டும். சரியா, என்ன செய்வோம், பிளாக்ல இருந்து வந்து அகற்றி விட வேண்டும். ரைட், அடுத்த மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி ஆண்டனா இருக்குதானே, டிவி ஆண்டனா வந்து பாத்தீங்கன்னா டிவிலே தொடுத்து இருக்கும். அதை நாங்க என்ன செய்யணும், மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பத்தை நாங்க என்ன செய்யணும், அதை வந்து அகற்றி விட வேணும். ரைட், இப்படி எங்கிட்ட வீட்டுல வந்து நாங்க முட்காப்பு நடவடிக்கை நாங்க செய்து கொண்டிருக்கோம் மின்னல் தாக்கல, அதாவது மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல. அதே மாதிரி இன்னும் நாங்க வேறதையும் பார்த்த வேண்டாம், நாங்க வெட்ட வழி, அதாவது வெட்ட வழியில அல்லது நெல் வயல் அல்லது தேயிலை தோட்டம் இப்படியான இடங்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது, மின்னல் தாக்கி நிக்க கூடாது. ஏன்னா தெரியும், வெட்ட வழி என்று சொன்னால் அங்க நேரடி மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரியா இல்லையா? அப்ப வெட்ட வழியில அல்லது நெல் வயல் அல்லது தேயிலை தோட்டங்கள், தேயிலை தோட்டம் என்ன செய்யக்கூடாது, மின்னலை பெற சந்தர்ப்பம் நிக்க கூடாது. ரைட், மற்றொன்று பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உலோகங்கள் நிலவாங்கு மம்பட்டி போன்ற உபகரணங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதே மாதிரி வெட்ட வழியில நிக்க கூடாது, அதாவது விளையாட்டு மைதானம் போன்ற வெட்ட வழியில வந்து நிக்க கூடாது. திறந்த வழிகள் சொல்லுவோம், திறந்த வழிகளை நிக்க கூடாது. அப்படி நிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நாங்க என்ன செய்வோம் என்றால், இப்ப என்ன மின்னலாக திடீர்னு நாங்க போயிருக்கிறான்னு சொன்னா என்ன செய்வோம் என்றால், வெட்டவல்ல நின்றால் என்ன செய்வோம் என்றால் நாங்கள் எங்களோட கால்களை வந்து ஒடுக்கி வச்சு கொண்டு குடிஞ்சு நிக்க வேண்டும். வெட்டவல் நிற்க வேண்டும் வந்து என்ன செய்வோம், கால்களை ஒடுக்கி வச்சுக்கணும் என்ன செய்யணும், கொஞ்சம் குடிஞ்சு நிற்போம். ஏனென்றால் குடிஞ்சு நிற்கிறாங்க உயரம் வந்து என்ன செஞ்சவங்க குறைவடையும். ஏன்னா தெரியும், உயரமான இடங்கள் தான் அந்த மின்னல் தாக்க போகுது. அப்ப நீங்க ஒரு திறந்த வழியில நிக்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மரங்களோ செடிகளோ ஒன்றுமே இருக்கா. அப்ப நீங்க தான் நாங்க உயரமா தெரிய போறீங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்பு வந்து கூடவாக இருக்கு. அப்ப நீங்கள் கால்களை ஒட்ட வச்சுக்கொண்டு குனிஞ்சு நிக்க என்ன செய்யணும், உயரம் வந்து என்ன செய்யும், குறைவாக இருக்கும். ஆகவே இந்த மின்னல் தாக்குவதற்கான சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவாக இருக்கு. ரைட், அதே மாதிரி காலில் வந்து பாத்தீங்கன்னா உலர்ந்த காலணியர், உலர்ந்த காலணியர் செருப்பு அணிஞ்சிருக்கும், அல்லது மின் காவிரி பொருட்கள் காலுக்கு அதுக்கு நிற்கணும், அதாவது பிளாஸ்டிக்குகள் அல்லது டயர் அப்படி மின்னை கடத்தாத பொருட்கள் மேல நாங்க என்ன செய்வோம்னா நிக்க வேண்டும். அப்படின்னு என்ன செய்யாது, மின் வந்து கடத்தாது, அது உலர்ந்து இருக்கணும். ஈரமாக இருந்தா என்ன செய்யும், மின்னல் வந்து கடத்தும். ஈர செருப்பு வந்து ஈரமாக இருந்தா என்ன செய்வாங்க, அது மின்னல் வந்து பாயும். அப்ப அப்படியே உலர்ந்ததாக இருக்கணும்.
அப்ப மழை வார சந்தர்ப்பத்தை உணர்ந்துருக்கணும்னு சொன்னா சாத்தியம் இல்லை விஷயம். ஏன்னா கட்டாயம் நினைஞ்சான் இருக்கு நாம் என்ன செய்வாங்க வந்து மின்னல் தாக்கும். ரைட். அதே மாதிரி நாங்கள் மரத்துக்குள்ள நிக்க கூடாது. சரியாங்களே சொன்னா மரத்துல நிக்க கூடாது. ஏன் நிக்க கூடாதுன்னு சொன்னா மரத்துக்கு என்ன தாக்கும், நம்மளுக்கு பக்க பாய்ச்ச மின்னல் தாக்கும். அப்படி வேற வழியில மரத்துக்கு நிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் அந்த கிளைகள் வந்து அதிகமாக உள்ள பக்கம் நிக்க கூடாது. சரி, கிளைகள் அதிகமாக உள்ள பக்கம் நிற்கக்கூடாது, நிக்க கூடாது. குறைவான பக்கம் தான் நிக்கணும். மற்ற செய்வாரு இந்த படகுல வந்து திறந்த படகுல வந்து பயணம் செய்யக்கூடாது. படகுகள் சரி போட்டு தான் திறந்த போர்டு வந்து பயணம் செய்யக்கூடாது. அப்படி நாங்க பயணம் செய்து கொண்டிருக்க மின்னல் வந்தாலும் உதாரணம் கடலுக்கு போய் கொண்டிருக்கிறது மின்ன வந்து நம்ம என்ன செய்ய கரைக்கு போயிடாது. அப்படி நாங்க பயணம் செய்து கொண்டிருக்க மின்ன என்ன செய்வோம், நாங்கள் நிக்க கூடாது. படகுல என்ன செய்யணும், படகுல வந்து இருக்க வேணும். சரி, படகுல வந்து என்ன செய்யணும், இருக்கணும். அதே மாதிரி நான் வீட்டுல இருக்க என்ன செய்யணும், உயரம் குறைவா ஒன்று சாய்ந்து இருக்க வேணும் அல்லது கீழே இருக்கணும். இப்படியான நடவடிக்கை நாங்க என்ன செய்யணும், பின்பற்ற வேணும். ரைட். இதை நாங்க என்ன செய்யலாம், மின்னல் தாக்கத்தை வந்து குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். இப்ப ரைட், இதெல்லாம் மின்னல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளா இருக்கு. ரைட். இப்போ ஒரு அளவுக்கு மின்னல் தாக்கிட்டு இப்போ மின்னல் தாக்கினால் அவருக்கு சில முதலுதவிகள் செய்ய வேணும். முதலுதவி ரைட், கேள்விப்பட்டுவீங்க. முதலுதவி செய்ய வேணும். ரைட். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு ஆளுக்கு மின்னல் தொட்டால் தாக்கினால் நாங்க அவரை தொட்டாங்களுக்கு கரண்ட் அடிக்க போதிரியான்னு யோசிக்கலாம். இப்ப நாங்க வீட்டுல கரண்ட் அடிக்க வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கின்னு சொன்னால் நாங்க அவரை தொட்டால் எங்களுக்கு அதுக்கு கரண்ட் அடிக்கும், எங்களுக்கு மின்சாரம் தாக்கும். ஆனா மின்னல் அப்படி இல்லை, ஒரு மின்சாரம் தான் மின்ன வந்து நிக்காது. என்ன செய்ய, அப்படியே தாக்கிட்டு அப்படியே போய் கூட கடத்தப்பட்டு போயிடும். அப்படியே போவேக்கு நீங்க படிச்சீங்க, போவேக்குள்ள அப்படியே அடிச்சுட்டு போறதா மின்ன. அப்ப என்ன செய்ய, மின்னல் தாக்கின அவர்ல மின்சாரம் கரண்ட் நிக்காது. என்ன செய்ய, அப்படியே வந்து கடத்தப்பட்டு விடும். அப்போ ஒரு மின்னல் தாக்கினோட நாங்கள் வருங்க தோறதால் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. அது நீங்க புரிஞ்சுக்கணும் போல. சரி, யோசிக்க நான் தொட்டா அப்புறம் எங்களுக்கு கரண்ட் அடிக்கோ மின்ன அடிக்கோ நாங்க செத்து போட முடியும் யோசிக்க கூடாது. அப்போ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு மின்னல் தாக்கிட்டேன்னு சொன்னால் சரி நாங்க வந்து தரம் நாங்க தொட்டு தூக்கி எல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப நாங்க செய்ய முதலுதவி பார்ப்போம். முதலுதவி சார் ஒரு 3 முதலுதவி பார்த்தீங்கன்னா அதுக்கு பயிற்சி அளிச்சிருக்கணும், சும்மா எல்லாரும் செய்யலாது. அப்போ அவருக்கு கை கால்ஸோட உரைச்சி இருக்கலாம். கை கால் வந்து உரைச்சி சொன்னா என்ன செய்யுங்கன்றால் அதை நாங்க மசாஜ் பண்ணணும். அதாவது உள்ளங்கையை தேய்ச்சி அல்லது உள்ளங்கால என்ன செய்வோம் நன்றா தேய்ச்சிங்கன்னு சொன்னா சூடாகும். சரி, விரைச்சி அவருக்கு விரைச்சி சொன்னால் நாங்க கைகளை கால்களை தேய்த்தின செய்யலாம், மசாஜ் பண்ணி அழுத்தின செய்யலாம், அவருக்கு கொஞ்சம் சூடு வர வைக்கலாம். சரி, வேறு அவருக்கு வந்து இதய துடிப்பு நின்று இருக்கலாம். இதய துடிப்பு நின்று இருந்தா என்ன செய்யலாம் என்றால் நாங்க இதயத்தை அழுத்தின செய்யலாம், மசாஜ் பண்ணலாம். அதுக்காக நீங்க சும்மா எல்லாரும் நாங்க சாதாரண எல்லாம் செய்யலாது, அதுக்குரிய பயிற்சிகள் பெற்றிருக்க வேணும். சில பாடசாலை வழிகவே அடிப்படை முதல்வரையே சொல்லி கொடுக்குறாங்களே இப்ப. ரைட். அப்படிங்கிற அடிப்படை முதல் அடிப்படை பயிற்சியா பெற்றிருக்க வேணும். அப்ப என்ன செய்வோம், இதயத்தை வந்து நாங்க அழுத்தி என்ன செய்யணும், அழுத்தி இதய துடிப்பை வர வைக்கலாம். அதே மாதிரி சுவாசம் நின்றுந்தா என்ன செய்யணும், செயற்கை சுவாசம் கொடுக்க வேணும். சரி, செயற்கை சுவாசம் கொடுக்கணும். முக்கியமாக என்ன செய்யணும், வைத்தியசாலைக்கு விரைவாக கொண்டு போக நடவடிக்கை எடுக்கணும். பிறகு நீங்க எல்லாம் செய்து போட்டு கடைசியா தான் என்ன செய்யறாது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு போக கூடாது. அப்ப இதெல்லாம் எப்ப செய்யோம்னு சொன்னால் நாங்க உடனே செய்யணும், அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நாங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி போட்டு அந்த ஆம்புலன்ஸ் வர கேப்ல நாங்க என்ன செய்யலாம், இப்படியான முதலுதவியை செய்யலாம். அல்லது அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொண்டு இருக்கல அதாவது வாகனத்தில் அதாவது ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு இருக்க என்ன செய்யலாம், இப்படியான முதலுதவிகளை செய்யலாம். பிறகு நாங்க எல்லாம் வடிவேல மசாஜ் எல்லாம் பண்ணி வடிவேல என்ன செய்யலாம், எல்லா முதலுதவியும் செய்து போட்டு கடைசியா 1 மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு கடைசியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டாம், ஆள் கேட்டு போகணும். சரியா, அப்ப கவனமாக இருக்கணும். ரைட். அப்ப நாங்க வைத்தியசாலையை கொண்டு வர அந்த கற்பில அந்த இடவழிக்க நாங்க என்ன செய்யணும், இந்த முதலுதவி வந்து நாங்கள் செய்ய வேணும். சரிதானே? ரைட். இப்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் விளங்கிட்டா இல்லையா? அப்ப இவ்வளவு தான் நாங்க என்னது பாதுகாப்பு நடவடிக்கைகளாக இருக்கு.
ரைட். அப்போ எழுதி கொள்ளுங்க. கெரிங் போடுங்க. மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்த அல்லது தவிர்த்த. கெரிங் போடுங்க. மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்தல். மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்தல். அதுக்கு முதலாவது பாயிண்ட்ஸ், வீடுகளில் மின் சுற்றுகளில் வீடுகளின் மின் சுற்றுகளில் வீடுகளின் மின் சுற்றுகளில் புவிக்கம்பியை சரியான முறையில் தொடுத்தல். புவிக்கம்பியை சரியான முறையில் தொடுத்தல். புவிக்கம்பியை சரியான முறையில் தொடுத்தல். புவிக்கம்பியை சரியான முறையில் தொடுத்தல். அடுத்த இரண்டாவது, இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க. மின்னல் தோன்றும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தோன்றும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தோன்றும் சந்தர்ப்பங்களில் மின் உபகரணங்களை தொடுப்பகற்றி விடுதல். 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 அடுத்தது, தொலைக்காட்சி ஆண்டனாவை தொலைக்காட்சி ஆண்டனாவை தொலைக்காட்சி ஆண்டனாவை தொலைக்காட்சியிலிருந்து தொடுப்பகற்றி வைத்த. தொலைக்காட்சி ஆண்டனாவை தொலைக்காட்சியிலிருந்து தொடுப்பகற்றி வைத்த. தொலைக்காட்சியிலிருந்து தொடுப்பகற்றி வைத்த. அடுத்தது, விளையாட்டு மைதானம் தேயிலை தோட்டம். விளையாட்டு மைதானம் தேயிலை தோட்டம் வயல் போன்ற திறந்த வழிகளில் நடமாடுவதை தவிர்த்த. விளையாட்டு மைதானம், தேயிலை தோட்டம், வயல் போன்ற திறந்த வழிகளில் நடமாடுவதை தவிர்த்த. அடுத்தது, மண்பட்டி எலவாங்கு போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல். மண்பட்டி எலவாங்கு போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல். மண்பட்டி எலவாங்கு போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல். மம்பட்டி எலவாங்கு போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல். அடுத்தது, எழுதாட்டி சொல்லுங்க, வேகமா போண்டா சொல்லுங்க. அடுத்த வயசு, திறந்த வழியில் இருந்தால் இரு கால்களை நெருக்கமாக வைத்து குனிந்திருத்த. திறந்த வழியில் இருந்தால் இரு கால்களை நெருக்கமாக வைத்து குனிந்திருத்த. திறந்த வழியில் இருந்தால் இரு கால்களையும் நெருக்கமாக வைத்து குனிந்திருத்தல். இரு கால்களையும் நெருக்கமாக வைத்து குனிந்து இருத்தல். இரு கால்களை நெருக்கமாக வைத்து குனிந்து இருத்தல். அடுத்தது,
உலர்ந்த பாதணிகளை அணிதல். உலர்ந்த பாதணிகளை அணிதல். உலர்ந்த பாதணிகளை அணிதல். அடுத்தது மரம் அல்லது உயர்ந்த கட்டடத்தின்குள் இருப்பதை தவிர்த்தல். மரம் அல்லது உயர்ந்த இடங்களில் இருப்பதை தவிர்த்தல். மரம் அல்லது உயர்ந்த இடங்களில் இருப்பதை தவிர்த்தல். மரம் அல்லது உயர்ந்த இடங்களில் இருப்பதை தவிர்த்தல். அடுத்தது மரத்துக்கு கீழே இருக்க நேர்ந்தால். மரத்துக்கு கீழே இருக்க நேர்ந்தால். மரத்துக்கு கீழே இருக்க நேர்ந்தால் கிளை அதிகமுள்ள இடங்களில் இருப்பதை தவிர்த்த. கிளை அதிகமுள்ள இடத்தில் இருப்பதை தவிர்த்த. அதாவது சச்சில மரத்துக்குள்ள இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னு சொன்னாங்க சார், அதிக கிளை உள்ள பக்கம் இருக்கக்கூடாது, மற்ற பக்கம் இருக்கணும். மரத்தின் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கிளை அதிகமுள்ள இடத்தில் இருப்பதை தவிர்த்த. அடுத்தது கொடிக்கம்பம். கொடிக்கம்பம் உலோக வேலை. கொடிக்கம்பம் உலோக வேலை. கம்பி. கம்பி மதில் போன்றவற்றிலிருந்து விலகி இருத்த. கம்பி மதில் போன்றவற்றிலிருந்து விலகி இருத்த. போன்றவற்றிலிருந்து விலகி இருத்த. வழங்கி. அடுத்தது திறந்த படகொன்றில் இருப்பின் அமர்ந்திருத்த. திறந்த படகொன்றில் இருப்பின் அமர்ந்திருத்த. திறந்த படகொன்றில் இருப்பின் அமர்ந்திருத்தல். திறந்த படகொன்றில் இருப்பின் அமர்ந்திருத்தல். அமர்ந்திருத்தல். அடுத்து கம்பி தொடுப்புடன் கூடிய தொலைபேசி பாவனையை தவிர்த்தல். கம்பி தொடுப்புடன் கூடிய தொலைபேசி பாவனையை தவிர்த்தல். கம்பி தொடுப்புடன் கூடிய தொலைபேசி பாவனையை தவிர்த்தல். அடுத்தது மின் உபகரணங்களை பாவிப்பதை தவிர்த்தல். மின் உபகரணங்களை பாவிப்பதை தவிர்த்தல். மின் உபகரணங்களை பாவிப்பதை தவிர்த்தல். மின் உபகரணங்கள் பாவிப்பதை தவிர்த்தல். மின் உபகரணங்கள் பாவிப்பதை தவிர்த்தல். ரைட். அடுத்த கெடிங் போடுங்க. மின்னல் தாக்கி ஒருவருக்கு வழங்க வேண்டிய முதலுதவிகள். 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 கொண்டு போடுங்க. கை கால்கள் உரைத்திருந்தால். கை கால்கள் உரைத்திருந்தால். கை கால்கள் உரைத்திருந்தால் அவற்றை அழுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருதல். அவற்றை அழுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருதல். கை கால் உரைத்திருந்தால் அவற்றை அழுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருதல். அழுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல்.
சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்குதல். சுவாசம் நின்றிருப்பின் செயற்கை சுவாசம் வழங்கிய. இதய துடிப்பு நின்றிருப்பின் இதயத்தை அழுத்துதல். 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 உடனடியாக வைத்தியசாலை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து. 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 ரைட். இவ்வளவு தான் உங்களுடைய மின்னல் தாக்கம் பாடம். சரியாவலையா? எழுதியாச்சா நோட்ஸ் புள்ள? எழுதியாச்சுதா? ரைட். இப்போ உங்களுக்கு 14ஆம் பாடம் 14ஆம் பாடம் போல ஏதாவது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்னு சொன்னான். ரெடியா எக்ஸாமுக்கு எல்லாரும்? பாப்பன் ரெடியான்னு பாப்போம். எல்லாம் எக்ஸாம் ரெடியானாக்க போடுங்க, மெசேஜ் போடுங்க. ஓகே ரெடியான்னு சொல்லு. செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் ரெடி ஆகலாம். வாய்ஸ் மெசேஜ் போடுனா அதில் உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு நான் எக்ஸாம் பாராக ஒரு தரம் ஒன்றும் நிறைய பேர் அனுப்பல. ரைட். இப்போ செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் பிள்ளையார் எக்ஸாம் சூப்பராக நடக்கும். எல்லாம் ரெடி படிச்சுங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ 14ஆம் பாடம் இருக்குது தானே போல எக்ஸாம் நடக்கிற பாடம். டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். 14ஆம் பாடத்தை டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அலை திருப்பி முறையும் டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். கிளியர் பண்ணப்படும். டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ எல்லாரும் போல எக்ஸாமும் முழு பேரும் வரணும் மேடம். சரியா பிள்ளைகள்? எக்ஸாம் வராமல் நிற்கலாம். எக்ஸாம் வராமல் எந்த காரணமெல்லாம் உடனடியாக கிளாஸ் ஒன்று பாட்டி போடுவேன். ஒற்று சதவீதம் இல்லை. எக்ஸாம் கட்டாயம் விழுதுங்க பிள்ளைகள். உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அந்த புது பிள்ளைகள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பிள்ளைகள். நீங்கள் அந்த அனுப்பி தான் தெரியுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுத்து அதுக்கிட்ட ரெக்கார்டிங் எல்லாம் போடலாம். இதெல்லாம் பார்த்து செய்யலாம். தமிஞ்ச முர்ஷியா நியூஸ் சொல்லி போட்டிருக்கீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பணும். அனுப்பினா தான் சரியா பிள்ளையா? உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா தான் அதனால தெரியும். நாங்கள் அதுக்கிட்ட ரெக்கார்டிங் அதை போட்டுக்கொள்ளலாம். பிள்ளைகள் முழு பேரும் எக்ஸாம் எழுதணும்டா. சரிண்ணே. டைம் சரியா 7 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா